ஜஸ்டிஸ் ஃபார் கவின்னு நிறைய இன்ஃபுளுசர்ஸ் நிறைய வீடியோஸ் பேசி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி மீன் பேஜர்ஸும் நிறைய மீம்ஸ் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா நிறைய டாக்ஸிக்கான கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நாங்க யாருன்னு தெரியுமா, எங்க ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா, எங்க ரத்தத்துல என்ன ஓடுன்னு தெரியுமா, நாங்களாம் என்ன பரம்பரைன்னு தெரியுமா, சுஜி பண்ணது தான் கரெக்ட், நீ பண்ணது தப்பு, மேல் ஜாதி பொண்ணுக்கு நீ எல்லாம் ஆசைப்படலாமா, மேல் ஜாதி பொண்ணு கிட்ட பேச நினைக்கலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸிக் கமெண்ட்ஸ். ஸோ காய்ஸ் புரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் நார்மல் பீப்பிள் கிடையாது. அப்புறம் ஒரு கமெண்ட் இருந்துச்சு, அந்த பொண்ணு தான் மேல் ஜாதின்னு தெரியல, இந்த பையன் எதுக்காக போய் பேசினா, இந்த பையன் அதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றது, அந்த பையன் மனுஷ தன்மையோட வந்திருக்கான். உங்க அம்மா அப்பா ஒருத்தங்க கிட்ட பழகும் போது ஜாதி கேட்டு பழகாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த பையனுக்கு தெரியல. இந்த கொரோனா டேஸ்ல கொரோனாக்கு கூட சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ மனுஷங்கெல்லாம் குவாரண்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஜாதி வேரியன்ஸ் கிட்ட எல்லாம் சிம்டம்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதனால போய் மாட்டிக்கிறாங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஜாதி கெத்தா இருக்குல்ல, அதனால கழுத்துல ஒரு போர்டு மாட்டிக்கோங்க, ஐ எம் ஜாதி வேரியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எங்களை மாதிரி மனுஷங்களா குவாரண்டைன் பண்ணிக்க முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, நீங்க சாப்பிட்ற மீன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா மீனை வந்து ஒரு மீனவர் தான் பிடிக்கிறாரு, அதே மாதிரி விவசாயம் பண்றாரு, நீங்க நினைக்கிற அந்த கேவலமான லோ காஸ்ட் இருக்க போறாரு. அதனால கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. அப்புறம் உங்க பசங்களை படிக்க வைக்கிற ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிற வாத்தியார்லாம் லோ காஸ்டா இருக்க போறாரு. அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கமாயிடுமே. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. முடிஞ்சா ஜாதி வேரியன்ஸ் பள்ளிக்கூடம் சொல்லிட்டு புதுசா ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாதி வேரியன்ஸ் மருத்துவமனை, ஜாதி வேரியன்ஸ் பிளட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நாலு பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்க ஜாதியில இருக்கிறவங்க உங்களுக்கு ரத்தம் தருவாங்க. ஏன்னா தெரியாதனமா மனுஷத்தன்மை உள்ள ஒரு மனுஷனோட ரத்தம் உங்களுக்கு ஏறிட்டா நீங்க அப்படியே மனுஷனா மாறிட்டீங்கன்னா. ஸோ ஃபைனலி வாட் இஸ் மை கருத்துனா, இது மனுஷத்தன்மை உள்ள மனுஷங்களுக்காக, ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காதவங்களுக்காக. அந்த மாதிரி பீப்பிள்ஸ் எல்லாம் திருத்த முடியாது, ஏன்னா அவங்க நார்மல் பீப்பிள் கிடையாதுல. அதனால முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி பீப்பிள்ஸ் கிட்ட எல்லாம் உங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கோங்க. அப்புறம் அந்த பயங்கரமான வைரஸ் உங்களை அட்டாக் பண்ணிட்டு